ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி இந்த டாப்பிக்கை நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வர்றதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக யோசித்தது, ஏன்னா நிறைய ஷோல்டர் ஃபார்முலா இருக்குது, எந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எனக்கே ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆனால் அது கிளியர் ஆன உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்ததுனால, ஏன்னா நான் ஷோல்டருக்கு என்ன வைக்கலாம், என்ன ஃபார்முலா வைக்கலாம், என்ன ஃபார்முலாவும் எதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அது எனக்கு கிளியர் ஆன உடனே உங்களுக்கும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ரொம்ப நாள் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது, அதனால் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஷோல்டர் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட் இருந்துச்சுன்னா கூட இதில் கிளாரிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம ஷோல்டர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இதுக்கு போயிடலாம். சரிங்களா? நம்ம இது நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஷோல்டர், ஏன் ஷோல்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, ஷோல்டர் நம்ம நெக்கோட கனெக்ட் ஆகும். சரிங்களா? நெக்கில் இருந்து இப்படியே கனெக்ட் ஆகக்கூடியது. இது நமக்கு சேஞ்சஸ் ஆகும்போது, கூடையோ குறையவோ வைக்கும்போது நமக்கு முன்பக்கமாக இறங்கும், அதுக்கப்புறம் இங்கே ஷோல்டரை விட்டு கீழே இறங்கும், அடுத்து நெக்கோட அகலம் கம்மியாகும், பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஷோல்டரை வச்சு மெயினாக வரும். அப்போ நீங்கள் அந்த ஷோல்டர் மெயினாக வச்சு நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரலன்னா ஃபார்முலாவை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கங்க. இந்த 3 ஃபார்முலாவை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இது மாதிரி 3 ஷோல்டர் தியரி வச்சு வீடியோ யாருமே போட்டதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு போட்டேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இந்த 3 ஃபார்முலாவுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸு, ஒவ்வொருத்தர் எதை ஒவ்வொன்று யூஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இப்போ இதுதான் நம்மளுடைய ஷோல்டர். ப்ளவுஸ் இப்போ எடுக்கிறோன்னு வைங்க, ப்ளவுஸோ சுடிதாரோ எடுக்கிறோம். இது ஃபோல்டிங் சைடு போடுவோமா, இது ஓப்பன் சைடு வைப்போம். இங்கேருந்து இங்கே தான் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். அது ஃபுல் ஷோல்டர் நம்ம மார்க் பண்ண முடியாது. இந்த இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே ஃபுல் ஷோல்டர் 16 நான் எடுத்திருக்கேன். இந்த 16 ஃபுல்லாக வைக்க முடியாது, பேக்கு ஃப்ரண்ட்டு 2 வரும். அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 8 இன்ச்சு. சரிங்களா? அந்த 8 இன்ச்சை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வைக்கணும். இப்படி 8 இன்ச்சை வச்சா நமக்கு ப்ராப்பராக அந்த கார்மெண்ட்ஸ் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி வராது. ஏன்னா நம்ம இங்கேருந்து இங்கே ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த கழுத்துக்கு எவ்வளோ வைக்கணும், ஷோல்டருக்கு இந்த கழுத்தளவு எவ்வளோ வைக்கணும், இங்கேருந்து இங்கே கழுத்தளவு எவ்வளோ வைக்கணும், இந்த ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அது ப்ராப்பராக ஃபிட்டடாக போய் இருக்கும் நம்மளுடைய பாடியில். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் என்னோடய மெத்தடில் நான் போட்டதே சூஸ் பண்ணிக்கிறேன். கழுத்து இறக்கம் கழுத்து இறக்கத்தை பொறுத்து ஷோல்டர் சேஞ்சஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதை டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ தெரியலன்னு சொன்னீங்க. கழுத்து இறக்கம் 1 வைக்கிறேன், ஒரே ஒரு இன்ச்சு இறக்குறேன் அப்படின்னா என்னோடய ஷோல்டர் நான் 8 இன்ச் வைக்கிறேன். இதில் இந்த 8 இன்ச்சில் ஒரு சேஞ்சஸ் இருக்காது, அப்படியே நீங்கள் 8 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்பர் 2 வைக்கிறேன். நம்பர் 2 வைக்கும்போது என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும், 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகும். அதுதான் நான் இங்கே போட்டிருந்தேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு அது டவுட் இருந்தது. இன்றைக்கி அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதுதான் என்னோடய ஷோல்டர். நான் 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி இறக்கும்போது இங்கே இறக்கிட்டே வரும். இந்த இறக்கம் தான் நம்மளுடைய நெக்கு டெப்த்து. ஓகேவா? இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சு வைக்கிறேன், 8ல் நோ சேஞ்சு. ஓகேவா? அடுத்து 2 இன்ச்சு வைக்கிறேன். இந்த 8லேருந்து நான் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 8 மைனஸ் 0.25. ஓகேவா? 0.25 பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.25 தான் வரும். அப்போ நான் என்னோடய ஷோல்டர் லைன் இங்கேருந்து இங்கே 7.25 வைக்கணும். ஓகேவா? அடுத்து நம்பர் 3, நான் நெக்கு இறக்கம் 3 வைக்கிறேன். என்னோடய ஹாஃப் ஷோல்டர் 8. ஓகேவா? 8ல் 0.5, ஏற்கனவே ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருப்போம். இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சு, இப்போ ஒரு இது 1/4 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். அப்போ 8ல் 1/2 இன்ச்சு போச்சுன்னா 7.5. இதுதான் என்னுடைய ஷோல்டர் அளவு. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வைக்கிறேன். நான் 4 இன்ச்சு வைக்கும்போது என்னோடய ஹாஃப் ஷோல்டரில்
3/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். ஒவ்வொரு கழுத்து இறக்கம் வர வர நீங்கள் இந்த ஹாஃப் ஷோல்டர் குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிகிட்டே வரணும். அதுதான் நம்மளுடைய ஃபார்மெட்டு. ஓகேவா? 4 இன்ச்சு வைக்கிறேன். என்னுடைய ஹாஃப் ஷோல்டர் 8, அதில் 3/4 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா 7.25. அப்போ இந்த 7.25 தான் நீங்கள் இந்த நெக்குக்கு வைக்கணும், இங்கேருந்து இங்கே. ஓகேவா? அது ஒவ்வொன்றிலையும் நம்ம கழிச்சா இதே மாதிரி உங்களுக்கு வரும். அதனால தான் நான் இப்படியே காமிக்கிறேன். ஓகேவா? 5 இன்ச்சு வைக்கிறேன். 5 இன்ச்சு வைக்கும்போது இப்படி 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஹாஃப் ஷோல்டர் தான் கழிக்கணும், நீங்கள் 16ல் கழிக்கக்கூடாது. ஹாஃப் ஷோல்டர் தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? 8ல் 1 கழிக்கணும். இப்போ 3/4 கழிச்சோமா, அப்போ 1 இன்ச்சு கழிச்சிங்கன்னா 7 இன்ச்சு வரும். ஓகேவா? அடுத்து 6, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. கழுத்து இறக்கத்தை பொறுத்து கழுத்து இறங்க இறங்க நம்ம ஷோல்டர் நமக்கு கம்மியாயிட்டே வரும். அதுதான் இந்த ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் போட்டது. ஓகேவா? நான் அப்ளை பண்ண இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ 6 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ 8லேருந்து 1 வரைக்கும் கழிச்சாச்சு. முதல்ல 2க்கு 1/4, 3க்கு 1/2, 4க்கு 3/4, 5க்கு 1, 6க்கு வந்து 1/4. ஓகேவா? இந்த மாதிரி கழிச்சிங்கன்னா எனக்கு என்ன வரும்? 6.75 வரும். இதுதான் என்னுடைய ஹாஃப் ஷோல்டர். இதில் தான் 6.25 கழிக்கணும். நிறைய பேர் கேட்குறீங்க, நெக் எவ்வளோ வைக்கிறது, பாடி இந்த இதுலேயே இது சேர்ந்துருமானா கண்டிப்பாக ஆட் ஆயிரும். ஓகேவா? நீங்கள் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அது எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? 7 இன்ச்சு வைக்கிறேன். 8ல் ஹாஃப் ஷோல்டரில் எனக்கு என்ன கழிக்கணும்னா கூட ஒரு 1/4 இன்ச்சு கழிக்கணும். 1/4 கூட ஒரு 1/4 இன்ச்சு கூட்டினீங்கன்னா 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு கழிச்சிங்கன்னா என்னுடைய ஷோல்டர் 6.5. அடுத்து 8 இன்ச்சு வைக்கும்போது இங்கே பாருங்கள், 8 இன்ச்சு இறக்க வைக்கிறேன். 8லேருந்து 1.5 கழிச்சிருக்கோமா, இப்போ 1.25 கழிக்கணும். 1.25 கழிச்சிங்கன்னா எனக்கு 6.25 வரும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். இப்போ நம்ம எதுக்கு இதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த ஃபார்மெட்டில் நான் போட்ட வீடியோ தான் இது. ஓகேவா? அதனால் இதை ஃபஸ்ட்டு சொன்னால் உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆயிரும். அப்புறம் நம்ம ஃபார்முலா படி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 9 இன்ச்சு வைக்கிறேன். அது 8ல் 2 மைனஸ் பண்ணால் 7 இன்ச்சு. அடுத்து 10 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். 8ல் 2.25 கழிக்கணும். 2.25 கழிச்சா 6.25 என்னோடது. சாரி, இதே 6 வரும், நான் மறந்துட்டேன். இது 5, 5.25. ஓகேவா? அடுத்து 11 இன்ச்சு வைக்கிறேன். என்னோடய லென்த்து 12 இன்ச்சு வரைக்கும் மட்டும் பார்க்கலாம். இப்படியே தான் போகும். சரிங்களா? 11 இன்ச்சு என்னோடய கழுத்து இறக்கம் வைக்கும்போது ஹாஃப் ஷோல்டர்லேருந்து 2.5 கம்மி பண்ணணும். 2.5 கம்மி பண்ணிங்கன்னா 2.25, 2.5 கம்மி பண்ணியாச்சு. கம்மி பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும்? 5.5 வரும். ஓகேவா? அடுத்து 12 இன்ச் வைக்கும்போது 8லேருந்து 2.25 கழிச்சிங்கன்னா 5.25 வரும். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அதாவது நம்மளுடைய கழுத்து இறக்கத்தை பொறுத்து ஷோல்டர் சேஞ்சஸ். இப்போ வந்து நான் 10 இன்ச்சு வைக்கிறேன் கழுத்து இறக்கம். அப்போ என்னோடய ஹாஃப் ஷோல்டர் வந்து 2.25 கம்மி பண்ணி இங்கே இருந்து இங்கே 5.25 தான் வைக்கணும். 8 வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபாலு, கழுத்து இப்படி இறங்குறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் கழுத்தும் இந்த ஷோல்டரும் நமக்கு ஜாயிண்டாக இருக்கிறதுனால அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இது நம்பர் 1. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அடுத்து நம்பர் 2 ஃபார்முலா பார்க்கலாம். சரிங்களா? நம்பர் 2 என்ன போட்டிருக்கேன்? நெக்கு லென்த்து -1 × 0.25. ஓகேவா? ஃபார்முலா படி இது 2. ஓகேவா? இப்போது அது ஃபார்முலா என்ன? நெக்கு லென்த்து நான் ஒன்றுக்கு மட்டும் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். லெக்கு லென்த்து -1 × 0.25. இதுதான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை படி நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 0 வந்து நோ சேஞ்சஸ். அதை ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நெக்கு லென்த்து வந்து நான் 1 இன்ச் வைக்கிறேன். என்னோடய நெக்கு லென்த்துனா இங்கே டெப்த்து தான், இந்த இதுதான் இறக்கம்தான். ஓகேவா? நெக்கு லென்த்து வந்து நான் 1 இன்ச்சு வைக்கிறேன். அப்போது ஒரு நெக்கோட லென்த்தில் -1, 1ல் 1 மைனஸ் போனால் 0. சரிங்களா? இந்த 0வை நீங்கள் 0.25ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு இறக்குறீங்க, நெக்கில் 1 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா ஷோல்டரில் ஹாஃப் ஷோல்டர் அப்படியே வைக்கணுங்கிற மீனிங். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்கு லென்த்து நான் 2 வைக்கிறேன். சாரி, நெக்கு லென்த்து நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா?
2 இன்ச்சு வைக்கும்போது பாருங்கள், இந்த ஃபார்முலாவை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த இதுபடி தான் வச்சுட்டு வரேன். சரிங்களா? நெக்கு லென்த்து 2 வைக்கும்போது இது ஒன்றையும் நான் காமிச்சிடுறேன், அப்புறம் நான் சொல்லிடுறேன். நெக்கு லென்த்து வந்து நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேவா? ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கு லென்த்து -1. அப்போ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். சரிங்களா? 1 × 0.25. ஓகேவா? 1 × 0.5 எவ்வளோ வருது? 0.05 தான் வரும். 0.25 தான் வரும். ஓகேவா? அப்போது என்னோடய ஹாஃப் ஷோல்டர் என்ன? 8. 8ல் 0.25 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7.75 வரும். ஓகேவா? இது ஒன்று. அடுத்து நெக்கு லென்த்து. இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன இறக்கம் போடுறீங்களோ அதை பார்க்கணும். இப்போ நெக்கு லென்த்து நான் 3 வைக்கிறேன். ஓகேவா? ஃபார்முலா என்ன? நெக்கு லென்த்து -1 × 0.25. இப்போ நெக்கு லென்த்து வந்து நான் 3 வைக்கிறேன். -1 எவ்வளோ வரும்? 2 வரும். × 0.25. 2வை 0.25ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 0.50 வரும். இந்த 0.50வை எதுலேருந்து கழிக்கணும்? ஹாஃப் ஷோல்டர். ஹாஃப் ஷோல்டர்லேருந்து 8லேருந்து 0.50வை கழிக்கணும். 0.50வை கழித்தா எவ்வளோ வரும்? 7.5 வரும். ஓகேவா? இந்த 7.5வை தான் நம்ம இந்த ஷோல்டரில் மார்க் பண்ணணும். எப்போ வைக்கும்போது? நம்மளுடைய லெக்கு லென்த்து 3 வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே 3 இன்ச்சு இறக்குறீங்கன்னா 7.5 தான் இங்கே வைக்கணும். புரியும் நினைக்கிறேன். டவுட் இருந்தாலும் கேளுங்க. அடுத்து நெக்கு லென்த்து. ஓகேவா? 4 இன்ச்சு வைக்கிறோம். ஃபார்முலா என்ன? நெக்கு லென்த்து -1. நெக்கு லென்த்து 4 வச்சா நெக்கு லென்த்து -1 எவ்வளவு? 4 - 1. 4 இன்ச்சு தான் நான் வைக்க போகிறேன். கழுத்து இறக்கம் 3 வந்து என்ன பண்ணணும்? 0.25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75 வரும். ஓகேவா? இந்த 0.75வை ஹாஃப் ஷோல்டர்லேருந்து நீங்கள் கழிக்கணும். கழிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.25 வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லிடுறேன், அப்புறம் நான் லைன் போட்டு காமிக்கிறேன். நெக்கு லென்த்து இப்போ 9 இன்ச்சு எடுக்கிறேன். ஓகேவா? 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்ன? நெக்கு லென்த்து -1. நெக்கு லென்த்து 9. 9 - 1 வந்து 8. 8க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை 0.25. ஓகேவா? 8ஐ 0.25ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 தான் வரும். ஓகேவா? என்னோடய கழுத்து இறக்கம் வந்து நான் 9 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஹாஃப் ஷோல்டர். 16ல் மைனஸ் பண்ணது ஹாஃப் ஷோல்டர் 8. ஓகேவா? அந்த 8ல் நெக்கு லென்த்து 9 வைக்கிறேன். அதில் -1 பண்ணால் 8. ஓகேவா? இந்த 8ல் ஃபார்முலா படி 0.025 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 வரும். இந்த 2வை தான் நீங்கள் ஹாஃப் ஷோல்டர்லேருந்து கழிக்கணும். அப்போ ஆன்சர் என்ன? 6. இந்த 6ஐ இங்கே மார்க் பண்ணுங்கள். 3 இன்ச்சு நெக்குக்கு, 3 இன்ச்சு ஷோல்டருக்கு மார்க் பண்ணி இப்படி ஆம்கோல் ட்ரா பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய அளவு. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தா நான் சொன்னதை உங்களுக்கு வந்து போட்டுறேன். இது வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? நான் இதில் கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நெக்கு லென்த்து வந்து 1 வச்சா இதுதான் ஃபார்முலா. நெக்கு லென்த்து -1 × 0.25. இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ 1 வைக்கும்போது நோ சேஞ்சஸ். ஷோல்டர் வந்து இப்படி கழுத்து வந்து 1 வச்சிங்கன்னா, ஓகேவா? 1 வச்சிங்கன்னா நோ சேஞ்ச் இன் ஷோல்டர். இப்போ வந்து 2 வைக்கிறீங்க. அப்போ ஃபார்முலா என்ன? 2 வைக்கும்போது 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. 1 × 0.25 வந்து 0.25. இதை வந்து நம்மளுடைய ஹாஃப் ஷோல்டர் 8ல் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா படி பாருங்கள். இப்போ வந்து நான் 2 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். சரிங்களா? 2லேருந்து இது வந்து இது ஃபுல்லாக ஃபார்முலாஸ்.
இந்த சைடில் போட்டிருக்கிறது ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நான் காமிச்சிருக்கேன். கழித்து காமிச்சது இது. ஓகேவா? நெக் லென்த்து ஃபார்முலா. இப்போ வந்து 1 எடுக்கிறேன்னா 1 - 1 0. 0வை 0.25 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0 தான் வரும். அப்போ நோ சேஞ்சஸ். அடுத்து 2 இன்ச் வைக்கிறேன். 2 இன்ச்சில் -1, ஏன்னா நெக்கு லென்த்தில் மைனஸ் பண்ணணும். 1 மைனஸ் பண்ணால் 1 × 0.25 0.25 தான். கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 7.75. அடுத்து நம்பர் 3 வைக்கிறேன். கழுத்து இறக்கம் 3 வைக்கும்போது 3லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அதான் ஃபார்முலா. நெக் லென்த்து -1 × 2 மைனஸ் பண்ணால் 2 வருது. 2வை 0.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.5 வரும். இந்த 0.5வை 8லேருந்து 8 வந்து ஹாஃப் ஷோல்டர், அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 7.5. இந்த மாதிரி நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். 4 இன்ச் இறக்கம் வைக்கிறேன்னா 4 - 1 3. 3யை 2.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.75 வரும். அதை 8லேருந்து ஹாஃப் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணால் 7.25. அடுத்து 5 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். 8ல் 5 இன்ச்சு இப்போ வந்து ஃபார்முலா 5 - 1 வந்து 4 × 0.25 வந்து 1. அப்போ அந்த 8லேருந்து 1 கழிச்சா 7. ஓகேவா? 6 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். 6னா 6 அப்படியே வைக்கக்கூடாது. 6ல் 1 மைனஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் நெக் லென்த்து -1 தான் ஃபார்முலாவே. 6 - 1 5. 5லேருந்து 0.25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.25 வரும். இந்த 1.25 நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணால் 6.75. ஓகேவா? அடுத்து 7 இன்ச்சு கழுத்து இறக்க வைக்கிறேன். அப்போது அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6. 0.25 மல்டிப்ளை பண்ணால் 1.5. அப்போ நம்ம ஹாஃப் ஷோல்டர்லேருந்து 1.5 மைனஸ் பண்ணால் 6.5. இதே ஃபார்முலாவில் நான் 12 இன்ச் வரைக்கும் போட்டிருக்கேன். இங்கேயும் கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இது செகண்ட் ஃபார்முலா. அடுத்து தேர்ட் ஃபார்முலா பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு அனாலிசிஸ் மட்டும் பண்ணி இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே போட்டதில்லை. ஓகேவா? இப்போ வந்து தேர்ட் ஃபார்முலா பார்க்க போகிறோம். டோட்டல் ஷோல்டர் minus half of the neck depth divided by 2. ஓகேவா? டோட்டல் ஷோல்டருங்கிறது இதில் எதை குறிக்கும்? இந்த போன்லேருந்து இந்த போன் எடுக்கிறோம்ல, அந்த ஃபுல் ஷோல்டர் தான். இப்போ ஃபுல் ஷோல்டர் எனக்கு 16 மைனஸ் ஹாஃப் நெக் டெப்த்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹாஃப் நெக் டெப்த்து அப்படின்னா நான் வந்து 7 இன்ச்சு, இந்த பாருங்கள், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இது வந்து நான் 7 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்து இறக்கம் வந்து 7 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? டோட்டல் ஷோல்டர் எனக்கு இங்கேருந்து இங்கே 16 மைனஸ் ஹாஃப் நெக் டெப்த்து. நான் 7 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். அப்போ அதில் பாதி தான் நமக்கு எடுக்கணும். நெக்கு ஹாஃப் ஆஃப் த நெக் டெப்த். அப்போ 7ல் பாதி எத்தனை? 3.5. ஓகேவா? டிவைடட் 2. இப்போ 16ல் 3.5 கழிச்சா எவ்வளோ வரும்? 12.5 வரும். ஓகேவா? 12 15 1 16. சரிங்களா? இப்போ 12.5 வரும். இதுலேருந்து இதை கழிக்கும்போது டிவைடட் 2 பண்ணுங்கள். டிவைடட் 2 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 6.25. ஓகேவா? இந்த 6.25 தான் நீங்கள் இந்த ஹாஃப் ஷோல்டரில் இந்த கழுத்து இறக்கத்துக்கு பக்கத்தில் ஹாஃப் ஷோல்டர் வைக்கணும். சரிங்களா? இதில் வந்து நம்ம ஏன் ஹாஃப் ஷோல்டரில் கழிக்கலை? இதிலெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து ஹாஃப் ஷோல்டரில் தான் கழிச்சிருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 8ங்கிறது ஹாஃப் ஷோல்டரு. செகண்ட் மெத்தட்லேயும் 8 ஹாஃப் ஷோல்டரில் தான் கழிச்சிருப்போம். ஆனால் தேர்டில் ஏன் கழிக்கலை அப்படின்னா, இது 2ஆலேயே நம்ம டிவைட் பண்ணிடுறோம். டோட்டல் ஷோல்டரை எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணும்போதே நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிச்சிருக்கேன் 7 இன்ச்சுக்கு. இதே இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போது அதே மாதிரி 1 இன்ச் எடுத்திங்கன்னா நோ சேஞ்சஸ். அடுத்து செகண்ட் 2 இன்ச் எடுக்கிறீங்கன்னு வைங்க. 2 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 2 இன்ச்சு கழுத்து இறக்கம். சரியா? கழுத்து இறக்கம் வந்து 2 வைக்கிறீங்க. ஓகேவா? அதில் வந்து டோட்டல் ஷோல்டர் வந்து 16. ஓகேவா? மைனஸ் -1. சரிங்களா? -1 ஏன் வைக்கிறோம்? இந்த ஷோல்டர்லேருந்து பாதி, அதுதானே ஃபார்முலா. ஓகேவா? டோட்டல் ஷோல்டர் போட்டாச்சு. மைனஸ் ஆஃப் நெக் டெப்த்து. இந்த 2 இன்ச்சில் பாதி 1 இன்ச்சு.
ஓகேவா? வச்சிங்கன்னா என்ன வரும்? ஆன்சர் 15 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.50. இதுதான் என்னோடய ஷோல்டர். ஓகேவா? அடுத்து வந்து கழுத்து இறக்கம் 3 வைக்கிறேன் நான். 3 வைக்கும்போது டோட்டல் ஷோல்டர் 16. இதில் பாதி எத்தனை? ஃபார்முலா படி 1.50. 16லேருந்து 1.5 கழிச்சிங்கன்னா 14.5 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 7.25. ஓகேவா? அடுத்து 4 இன்ச்சு இறக்குற வைக்கிறீங்கன்னா டோட்டல் ஷோல்டர் மைனஸ் ஹாஃப் ஆஃப் த நெக்கு. ஹாஃப் ஆஃப் த நெக் எவ்வளவு? 4 இன்ச்சுனா 2 இன்ச்சு. ஓகேவா? இந்த 2 இன்ச்சை கழிக்கும்போது எனக்கு 14 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 இன்ச்சு. ஓகேவா? அடுத்து 5 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். டோட்டல் ஷோல்டர் 16. 5ல் பாதி 2.5. இந்த 2.5 கழிக்கு 16ல் 2.5 கழிச்சிங்கன்னா 13.5. 13.5 அதில் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 6.75. ஓகேவா? அடுத்து 6 இன்ச்சு வைக்கிறேன். டோட்டல் ஷோல்டர்லேருந்து கழிக்கிறேன். ஏன்னா இதிலே நம்ம டைரெக்டாக பாதி எடுத்துடுறோம். ஓகேவா? அதனால் இந்த மெத்தடும் கரெக்டு தான். கழிச்சும்போது நமக்கு 13 வரும். 13 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6.5 வரும். ஓகேவா? அடுத்து 7 இன்ச்சு. 7 இன்ச்சு இறக்கம் வைக்கும்போது அதில் பாதி 3.5. சரிங்களா? 3 கழிக்கும்போது ஆன்சர் என்ன வருது? 12.5 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6.25 வரும். ஓகேவா? அடுத்து 8 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். டோட்டல் ஷோல்டர் 16. அதுலேருந்து 8ல் பாதி கழுத்து இறக்கம் 8. ஃபார்முலா என்ன? ஹாஃப் ஆஃப் த நெக் டெப்த்து. 8 இன்ச்சில் பாதி தான் இங்கே வைக்கணும். இங்கே 8ஐயே போடக்கூடாது. சரிங்களா? 8 வந்து நம்ம ஹாஃப் ஷோல்டர் வச்சு தான் ஃபார்முலா படி வைக்கிறோம். இது 16ல் 4 போச்சுன்னா 12. 12 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6. ஓகேவா? 9 இன்ச்சு. 9 இன்ச்சு கழுத்து இறக்கம் வைக்கிறேன். டோட்டல் ஷோல்டர் மைனஸ் ஹாஃப் ஆஃப் த நெக் டெப்த்து. 9ல் பாதி 4.50. இதை கழிக்கும்போது என்ன வருது? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ 16ன்னு போட்டிருக்கேன்னா 16ல் நம்ம 4.5 கழிக்கும்போது 11.5 வரும். ஓகேவா? இந்த 15.5 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா இதுலேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேஞ்சும் இல்லை. அடுத்து 1/4 இன்ச்சு கம்மிக்கணும். 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.25, 1.5, 2 அப்படி கழிச்சிட்டே வரணும். சரிங்களா? இதுதான் இந்த 9 இன்ச் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை இன்ச்சு இறக்கம் வச்சாலும் இந்த ஃபார்முலா போகும். அப்புறம் டீப் நெக்காக இருந்தாலும், மீடியம் நெக்காக இருந்தாலும், லோ நெக்காக இருந்தாலும், என்ன நெக்காக இருந்தாலும் இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? என்ன பார்க்கலான்னு பார்ப்போமா? இந்த 3 ஃபார்முலாவும் தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ இந்த 3 ஃபார்முலாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஏன் 3 ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாமா, அல்லது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபார்முலா சொல்கிறாங்க. நான் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கால்குலேஷனுக்கு இப்போ வரலாம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தடு இது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தடு நான் காமிச்சது இந்த மெத்தடு. அதாவது கழுத்து இறக்கத்தை பொறுத்து நான் ஷோல்டரில் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 9 இன்ச் எடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு டார்க்கன் பண்ண வேறு இல்லை பென். இப்போ வந்து 9 இன்ச் எடுக்கிறேன். ஓகேவா? நான் வந்து கழுத்து இறக்கத்தை பொறுத்து ஷோல்டர் சேஞ்சில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 9 இன்ச் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து கழுத்து இறக்கத்தை பொறுத்து ஷோல்டர் சேஞ்ச் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. சரியா? ஷோல்டர் சேஞ்சு கழுத்து இறக்கம் வைக்க வைக்க ஷோல்டர் எப்படி சேஞ்ச் ஆகும்? நான் போட்ட ஃபார்முலா படி 9 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன். அப்போது ஹாஃப் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து 6 கிடச்சிது. இது மெத்தடு 1. சரிங்களா? அடுத்து மெத்தடு 2 பார்க்கலாம். மெத்தடு 2 என்ன ஃபார்முலா? மெத்தடு 2 பாருங்கள், நெக்கு லென்த்து -1 × 0.25 இந்த ஃபார்முலா. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலாவில் நெக்கு லென்த்து -1 × 0.25 இது வந்து ஃபார்முலா. ஓகே,
இது ஃபார்முலா 1, இது மெத்தடு, இதுவும் ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? இது 1, இது 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் நான் போட்டிருந்த ஃபார்முலா பாருங்கள், இந்த சரிங்களா? இப்போது 9 இன்ச்சு நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன எடுத்தோம்? 9 இன்ச்சு தான் எடுத்தோம். அதே 9 இன்ச்சு இங்கே எடுக்கலாம். சரிங்களா? 9 இன்ச்சு இறக்கம் வைக்குதோம். அதில் 8 - 2, அது ஆன்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 9 - 1 8. ஓகேவா? அந்த ஃபார்முலா படி இன்ட்டு 0.25 போடும்போது 8 0.25 மல்டிப்ளை பண்ணும்போது 8 வரும். அதை ஹாஃப் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணால் 6. ஓகேவா? புரியுதுங்களா? நெக்கு லென்த்து -1 8 இன்ட்டு 0.25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். அதை ஹாஃப் ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? 6 தான் என்னோடய ஆன்சர். அப்போது ஃபஸ்ட்டு மெத்தட்லேயும் 6 தான் வருது, செகண்ட் மெத்தட்லேயும் 6 தான் வருது. ஓகேவா? தேர்டு மெத்தடு பாருங்கள், டோட்டல் ஷோல்டர். இது சிம்பிளாக நீங்கள் விளக்கிடலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது யாராவது இப்படி அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஷோல்டர் டோட்டல் ஷோல்டர் மைனஸ் half ஆஃப் த நெக் டெப்த்து டிவைடட் பை 2. இது தேர்ட் ஃபார்முலா. ஓகேவா? இந்த தேர்ட் ஃபார்முலா படி நம்ம பார்த்ததை அதே 9 இன்ச் எடுக்கலாமா? இதில் மட்டும் ஒரு சேஞ்சஸ் வருது. சரிங்களா? ஒரே நிமிஷம் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த தேர்டு ஃபார்முலாவை பார்த்துடலாம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி கழுத்து இறக்கத்தை பொறுத்து 9 வச்சோம். அதை ஹாஃப் ஷோல்டரில் கழிக்கும்போது நம்ம 6 இன்ச்சு வந்தது. அடுத்து செகண்ட் ஃபார்முலாவில் 6 இன்ச்சு தான் வந்தது. இப்போ தேர்ட் ஃபார்முலாவில் பாருங்கள், நான் 9 இன்ச்சு டோட்டல் ஷோல்டர் எனக்கு 16. ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் நம்ம எல்லாம் 9 தான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். அப்போ 9ல் பாதி எத்தனை? 4.5. ஓகேவா? இது டிவைடட் பை 2. இது ஃபார்முலா. இப்போ 16ல் 4.5 கழிச்சிங்கன்னா 11.5. 14 1 15 1 16. ஓகே, டிவைடட் 2 பண்ணிங்கன்னா 5.75 வருது. ஓகேவா? இதிலேருந்து இதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வருது. ஆனால் 1/4 இன்ச்சு கம்மியானாலும் சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் இதை உங்களுக்கு டவுட், இந்த ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான். ஓகேவா? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபார்முலாவையும் அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபார்முலா, அதாவது ஹை நெக்கு, மீடியம் நெக்கு, லோ நெக்கு, இந்த 3க்குமே ஃபஸ்ட்டு செகண்டு ஃபார்முலா சேம் தான். ஓகேவா? அதில் ஒரு மெத்தடும், அடுத்து லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு மெத்தட்லேயும், அந்த செகண்ட் மெத்தட், தேர்டு மெத்தட், ஃபஸ்ட்டு ரெண்டும் சேம் ஃபார்முலா, லாஸ்ட்டு வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 3லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாடிக்கு, உங்கள் சைஸுக்கு என்ன சூட்டபிள் ஆகுதோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்போது யூஸ் பண்ணிக்கோங்க. 3 மெத்தடு, மீடியம், ஹை, லோ, இந்த 3 நெக்குக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி மோர் வீடியோஸ் நீங்கள் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டரை பற்றி எல்லா டவுட்டுமே கிளியரிஃபை ஆகியிருக்கும். சரிங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது தியரி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தெரிஞ்சவங்களுக்குமே இதில் சில டவுட்டெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா நெக்குக்குமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நீங்கள் இங்கே வீடியோ பார்க்குறா இருந்தாலும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.